சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் போயிருந்தேன். நான் படிக்கவே மாட்டேன். காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு. காலேஜ் தான் உச்சம். எனக்கு அப்படி ஐயோ சினிமாக்குள்ளே ஏதாவது எப்படியாவது சேர்ந்துடும் நினைக்கிற போது துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல. அந்த டைமில் ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சி. அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட்டாக என் காலை உடைச்சேன். தங்கலான் மாதிரியே கால் உடஞ்சி பையன் நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம், அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன். ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும். நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னோ அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன். நடிக்கணுமா, நான் நடிக்கணும், லூசு பைய மாதிரி இருக்க, சும்மா போய் படுறானோ முடியாது, நான் போவேன். அந்த ஒரு 2 குச்சியில் ஒரு குச்சி போட்டு அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சிருப்பார்ல அப்படி நடந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். ஒரு கனவு இல்லைனா ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நம்ம அதையே இது பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கேன்.